السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. ஷாபானுடைய 15வது இரவு சிறப்பு மிக்க இரவா, அதிலே பிரத்யேகமான இபாதத்துகள் ஏதாவது உள்ளனவா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷாபான் மாதம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாகும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் ஒரு மாதம் இருக்கிறது, அந்த மாதத்தில் அதிகமான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த மாதம்தான் ஷாபான் மாதமாகும். ஷாபான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதி, அதாவது 15வது இரவு பற்றி பல ஹதீஸ்கள் வருகின்றன. அவற்றில் அதிகமானவை பலவீனமானதாக காணப்படுகின்றன. குறிப்பாக ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதியினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலே, கூமு லைலஹா வசூமு நஹாரஹா, அந்த இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு பிடியுங்கள் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்த செய்தி பலவீனமானது என இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இமாம் ஹாஃபிஸ் அல் இராக்கி ரஹிமஹுல்லா அவர்களும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் போன்றவர்களும் இது பலவீனமானது என்பதை உணர்த்துகிறார்கள். ஷேக் அல்பானி போன்றவர்கள் இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். எனவே ஷாபானுடைய நடு பகுதி என்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று வரக்கூடிய ஹதீஸ்களில் இந்த ஹதீஸ் மிகவும் பலவீனமானது அல்லது இட்டுக்கட்டப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்திலே அந்த நடுப்பகுதியிலே அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்குகிறான், அல்லது அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன என்பன போன்ற பல செய்திகள் வருகின்றன. இந்த செய்திகளின் அடிப்படையில் அன்றைய தினத்தில் அல்லாஹு தஆலா முஷ்ரிக்குகளுக்கும் முஷாஹின்கள், அதாவது பகைமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் தவிர மற்றவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதாகவும் அந்த ஹதீஸ்களிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ்கள் தொடர்பாக ஹதீஸ்கலை அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இவை ஆதாரபூர்வமானவையா இல்லையா என்பதிலே ஒரு சில அறிஞர்கள் இவை எல்லாம் ஒன்று சேர்கிற போது இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தரத்தை அடைகிறது என்று சொல்கிறார்கள். அவர்களிலே ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிஞராக காணப்படுகிறார். எனவே இந்த அடிப்படையில் ஷாபானுடைய நடுப்பகுதி சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அதிலே அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்குகிறான், தன்னுடைய அடியார்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான், முஷ்ரிக்குகளுக்கு மன்னிப்பு கிடையாது. அதே போல மனங்களிலே பகைமைகளை வைத்துக்கொண்டு குரோதத்தோடு பொறாமையோடு இருக்கிறவர்கள் அல்லது இன பந்துக்களை துண்டித்து வாழ்கிறவர்களுக்கு மன்னிப்பு அந்த இரவிலே இல்லை என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து அன்றைய இரவை விசேடமான தொழுகைகளின் மூலம், ஸலாத்துர் ரகாயிப் அல்லது ஸலாத்துல் அல்ஃபியா என்று சொல்லக்கூடிய தொழுகைகளின் மூலம் அல்லது நோன்புகளின் மூலம் சிறப்பிக்க முடியுமா என்று கேட்டால் அவ்வாறு செய்வதற்கு இந்த ஆதாரங்களும் கிடையாது. குறிப்பாக அன்றைய இரவிலே விசேடமான தொழுகைகளை தொழுவது என்பது வழிகட்ட பித்அத் என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதாக இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்றைய இரவை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத முறையில் உயிர்ப்பிக்க முனைவது என்பது பித்அத்தானது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகள், ஒருவர் வளமையாக
ஐயாமுல் பீத் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தால் அவர் ஐயாமுல் பீத் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் பிறை 13, 14, 15 ஆகிய தினங்கள். அந்த அடிப்படையில் ஷாபான் 15வது இரவிலும் ஐயாமுல் பீத் நோன்பு நோக்கிறவருக்கு அனுமதி இருக்கிறது. அவர் 13லும் நோன்பு நோட்பார், 14லும் நோன்பு நோட்பார், 15லும் நோன்பு நோட்பார். ஆனால் விசேடமாக 15ல் மட்டும் நோன்பு இருப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய வழிகாட்டலுக்கு புறம்பானது. அது ஒரு பிதத்தாக அமையும் என்பதையும் நாம் கருத்தில் கொண்டு இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பிருப்பதற்கு, ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு, நம்மை தயார்படுத்துவதற்குரிய ஒரு மாதமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.